வணக்கம். தொடர்ச்சியாக சர்ச்சையில் சிக்கும் மதுரை ஆதீனம், பெண்களுக்கு எதிரான மதுரை ஆதீனத்தின் ஆபாசம், இரவு நேரங்களில் மடத்தில் நடக்கும் சந்தேகத்திற்குரிய விஷயங்கள், தொடர்ச்சியாக வெளியேறும் வீடியோக்கள், ஆதாரங்கள், நீக்கப்படும் ஆதீனத்தின் பதவி, இது குறித்தெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். இது குறித்து பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் நம்முடைய இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசுவோம். தொடர் வணக்கம். வணக்கம். மதுரை ஆதீனம் தனக்கு நேர்ந்த விபத்தை அது ஒரு சதி, அது பிளான் பண்ணி பண்ணாங்க, இஸ்லாமியர்கள் தான் என்னை கொல்ல முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அது அம்பலம் ஆயிடுச்சு. அந்த நிலையில இருக்கும்போது இது அந்த சிசிடிவி பார்த்த பிறகு மக்களுக்கு என்ன உண்மை தெரிஞ்ச பிறகுமே கூட பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க எல்லாம் அவர் சந்தேகப்படுறது சரியா இருக்கலாம்ல. இங்க தமிழ்நாட்டுல பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிறாங்கன்றதையும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? ஏற்கனவே விஸ்வகர்மா விஷயம் இந்த மாதிரி பல திட்டங்களை நடத்த முடியாதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வெளியேற்ற முடியாதுன்னு சொன்னார்னா ஸ்டாலினுக்கு அதுக்கான உபரதங்களை அவரை அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ஒரு மிரட்டலையும் வர்றாங்க. இப்போ ஊடகங்கள்ல மடத்தில் நடக்கக்கூடிய அமானுஷ்யங்கள், அதாவது ஒரு இயல்புக்கு மாறான விஷயங்கள் இப்படின்ற அதுக்கான வீடியோக்கள், அவர் இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன பொய்கள், இதுக்கான வீடியோக்கள், இன்னும் பல வீடியோக்கள் வெளில வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் இல்லாம மதுரை ஆதீனம்ன்றவரே ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு நபரா காட்சியளிக்கப்படுறார். நீங்க எப்படி மதுரை ஆதீனம் இவரோட பேர் யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. யாருக்குமே எனக்கு தெரிஞ்சுக்க, ஏன்னா இவ்வளோ நீளத்துக்கு வச்சிருக்காரு, அதை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நான் இப்போதைக்கு இந்த மாரிதாஸ் ஸ்டைலில் நம்ம போர்டுதாஸ் உண்டு பார்த்தீங்களா, அவரோட ஸ்டைலில் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா மதுரை ஆதீனத்துக்கு ஒரு பேர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா அவர் 293வது மடாதிபதி. சரிங்களா? 2 + 9 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகே, 2 9 11 13 14. 1 + 4 எவ்வளவு? 5. ஃப்ராடு, FRAUD, 5 எழுத்து. அதுதான் இந்த ஆதீனம். ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு ஆக்சிடெண்ட்டை அவர் முஸ்லீம்ங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை கொல்ல சதி அப்படின்னு திசை திருப்புறதுலாம் ரொம்ப கிரிமினலான ஃப்ராடான ஆட்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இவர் ஒரு மத அடிப்படையிலான ஒரு மடத்துக்கு இவர் ஒரு மடாதிபதியாக, குருவாக, சாமியாராக இருக்காரு. அப்படிங்கிற கட்டத்தில் இப்படிலாம் பேசுறது மிக 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 மோசமான ஒரு செயல். இதுக்கு முன்னாடியே இந்த மடாதிபதியில தான் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி யாரும் பேசணும்ல. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே குலம் ஒன்றே தெய்வம் அந்த மாதிரி தான் பேசிக்காங்க. ஆனா இவர் வந்ததுல இருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட நெருக்கமா இருக்கிறாரு. இவர் தான் போய் செங்கோல் கொடுத்துருக்காரு. இந்த செங்கோல் கொடுத்துட்டு மறுபடியும் 2024 மோடி தான் வருவாருன்னு சொன்னாரு. யார் கிருஷ்ணன் சொன்னாரா இவருக்கு, இல்ல யாரும் சொன்னாருங்களா? இவருக்கே எதுக்கு இந்த அரசியல் பார்வை? ஓகே, இவர் பேசுனது மட்டும் இல்லாம அந்த அளவுக்கு ஓகே, நீ ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவா இருந்துட்டு போ, இன்னும் பேசிட்டு போ, ஆனா எந்த கட்சியை ஆதரிக்க அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்குது. அதை பொறுத்து தான் இப்போ அவர் மேல இந்த ஃப்ராட் அப்படிங்கிற 1 + 4 = 5 அப்படிங்கிற அவர் பேரே வைக்க வேண்டியிருக்குது. என்னன்னா, ஒரு பூவோட சேர்ந்த நார் மணக்கும், சாக்கடையோட சேர்ந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்துன்னா அவர்கிட்ட என்ன வரும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு கோஇன்சிடென்ட் என்னன்னா, அது மோதியதுல இருந்து ஒரு முஸ்லீமா இருக்கிற 2வது வீடியோ ஒன்று வந்திருக்கு. 2வது வீடியோனா முதல் வீடியோட தொடர்ச்சி. எல்லாருமே அந்த ஆக்சிடென்டான வீடியோவும் அந்த ஆக்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறது மட்டும் பார்த்துட்டு இவர் பொய் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவர் அதுல 100 பொய் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, நிக்காம போயிடுச்சு அப்படின்னாரு. ஆனால் அதுல இருந்து ஒரு தொப்பி போட்டவர் தான், இஸ்லாமியர் தான். அவர் இறங்கினாரு. அவர் நேர்மையானவர் இருக்க போய் தான் இறங்கி அங்க போய் அவங்க இடிச்ச அந்த கார்ல இருந்தவங்க இறங்கி இருக்காங்க. ஆமா, அந்த கார் மாறல. ஆமா, போகல. அந்த வீடியோ மறுபடியும் வைரல் ஆயிட்டு இருக்குது. அந்த கார்ல இருந்து இறங்கினவர் ஒரு முஸ்லீம். அவ்வளவுதான், இவங்களுக்கு இது போதும். அது வரைக்கும் அவருக்கு தோணி இருக்காரு. இங்க வந்திருப்பாரு, இங்க இந்த மாதிரி ஒரு பகவானே நான் உயிர் தப்பிட்டேன் அப்படின்னு யார்கிட்டயாவது சொல்லியிருப்பாரு. கூட இருக்கிற அல்லக்கைங்கெல்லாம் யாரு? பிஜேபி அல்லக்கைங்க, சங்கி கும்பல், நட்டா வந்திருக்காரு. அப்புறமா RN டிரைவர் வந்திருக்காங்க. அந்த கார் ஓட்டம் டிரைவரே இந்து முன்னணியோட முன்னாள் பொறுப்புல இருந்தவர். அப்பனா இதெல்லாம் அவரு போகும்போது கார்ல போகும்போது திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே அதை ப்ரொமோட் பண்ணதுல அந்த ஆளு முக்கியமான ஆளு. இது நம்ம சத்யபிரபு மிக தெளிவா அவர் Facebookல போஸ்ட் போட்டிருந்தாரு. நான் நேற்று உங்க இன்டர்வியூ பார்த்தேன், அதுலயும் சொல்லியிருந்தாரு. ஆக அந்த பூவோட சேர்ந்த நாறு மணக்குது, சாக்கடையோட சேர்ந்த சாக்கடை நாருது. இப்போ இந்த ஃப்ராட் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பரவிட்டு இருக்குல்ல. இப்போ வானதி சீனிவாசன் இத்தனை உண்மைகளும் அம்பலமான பிறகு, இத்தனை உண்மைகள் அம்பலம் ஆயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட அதாவது மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள்லாம் என்ன சொல்றது, டீசெண்டாவே தான் அணுகிச்சிருக்குது. இல்லைன்னா இது வேற யாராவது பண்ணியிருந்தா பயங்கரமா கிழிச்சிருப்பாங்க. மெயின் ஸ்ட்ரீமுக்கு யாராவது ஆதீனம் சொன்னது பொய் அப்படிங்கிறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அவர் மேல என்ன கேஸ், ஒரு கலவரம் தூண்டினாரு, அந்த மாதிரிலாம் யாருமே பேசல. அதுதான் ஆச்சரியம். இது அப்படிதான் எழுதணும். இது கலவரத்தை தூண்டுறதுக்கான ஒரு சதி தான். ஏன்னா திருப்பரங்குன்றத்துல ஃபெயில் ஆயிருக்குது. இப்போ இங்க இந்த மாதிரி பேசின இடத்துல இவங்க எதுவுமே பண்ணாம ஃப்ரீயா விட்ட உடனே இப்ப வானதி சீனிவாசன் நம்ம என்ன சொல்றாங்க, என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க, உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஒருத்தர் வராங்கன்னா யாருக்குமே அந்த பயம் வரும். அவர் பயப்படுறதுல நியாயம் இருக்குன்னா, இஸ்லாமியர் பயப்படுறாரு பாத்தீங்களா, அதுதான் அந்த உலகம் அப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நேரட்டிவ் கொண்டு வராங்க. அப்படி பார்த்தா பாரதிய ஜனதா கட்சி பார்த்து தான் பயப்படணும்.
இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் பாரதிய ஜனதா கட்சி பார்த்து, அதுவும் பெண்கள் இருக்கிற வீட்டில் வந்து இங்க பெண்கள் இருக்காங்க, ஓட்டு கேட்டு வராதிங்க, பாதுகாப்பாக நாங்க இருக்க விரும்புறோம் அப்படின்னு கேரளால பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு போர்டே வச்சாங்க. என்ன சொல்றது, யூபியில வந்து ரேப் செய்யப்பட்டு அந்த பெண் குடும்பம் எல்லாமே வந்து கொல்லப்பட்டார்கள். அந்த அளவுக்கு இருக்கு. விதர்பா ஊழல், இப்படி எப்படி பார்த்தாலும் நீங்க வந்து ஈவன் ஆசிஃபா ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைய வந்து கற்பழிக்கப்பட்டு கோயில்ல ரொம்ப நாளா ஒழிச்சு வச்சு அந்த கொலகாரங்களுக்கு, அந்த படுபாவிக்கு இவங்க ஆதரவா பேரணி நடத்துறாங்க. என்ன பேரணி நடத்துறாங்க? பாரத் மாதா கி ஜெயின் சொல்லி பேரணி நடத்துறாங்க. அப்ப மதம், தேசம், இது எல்லா பொருளையும் ஃப்ராடு பண்ணிட்டு இருக்க பாரதிய ஜனதா கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க? இல்ல, வானதி சீனிவாசன் வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து கோயம்புத்தூர்னு சில பகுதிகளை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. அங்க வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிறதா தகவல்கள் வருது. ஆனா தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க மாட்டேதுன்னு சொல்றாங்க. அது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கான விளக்கம் தான் தரணும். வானதி சீனிவாசன் வந்து நீ எம்எல்ஏ இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லா குற்றச்சாட்டு வருது, எல்லாத்தையும் இவங்க போய் பண்ணிட்டாங்கன்னா யார் ரிட்டர்ன்ல கொடுத்தான்னு கேளுங்க. இப்போ அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லட்டுமா, பாரதிய ஜனதா கட்சியோட கமலாலயத்துல ஒரு 10 பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் கும்பல் பதுங்கி இருக்குது, தீவிரவாத செயல்களில், பயங்கரவாத செயல்களில், குண்டு வைக்கிற செயல்களில் ஈடுபடுறவங்க உள்ள பதுங்கியிருக்காங்க அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்போ பாரதிய ஜனதா கட்சியோட கமலாலயத்தை ஒட்டு மொத்தமாக டெய்லி சர்ச் பண்ணிட்டே இருக்குமா? அதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி விட்டுட்டு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றது, அதுக்கப்புறமா இங்க பயங்கரவாதம் தலைவரிச்சியா இருக்குன்னு சொல்றது, அப்புறம் பாகிஸ்தானிகள் வந்து உட்கார்ந்துருக்குன்னு சொல்றது, ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னா, ஒரு உறுதியான தகவலை கொடுங்க. சரி, அப்படியே பார்த்தாலும் இது NIA தானே விசாரிக்கணும், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தானே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நாடு விட்டு நாடு வந்து பயங்கரவாதிகள் ஒளிஞ்சிருக்காங்கன்னா நீ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கேள்வி கேளு தமிழ்நாடு அரசு. இல்ல, அவங்க வானதியே போய் விசாரிக்கலாம். அவங்களே கூட சொல்லாமல எங்க இருக்காங்க போய். ஆமா, எம்எல்ஏ தானே, அவங்க தொகுதி தானே, கோயம்புத்தூர் இருந்து பார்க்கலாம், அவங்க ஏரியா தானே, பெல்ட் ஏரியா தானே, கொங்கு பெல்ட் தானே. அப்படிலாம் இல்ல, அதெல்லாம் விடுங்க. பார்லிமெண்ட்ல மோடி வந்து ஒரு பயங்கரவாதியா உள்ளே அடக்காத்து வச்சுட்டு இருக்காரு. அவங்க மேல ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்ஷன் எடுக்கும் சொல்லி கேட்கலாம்ல. பிரக்யா தாக்கூர் இவங்க வந்து NIA வந்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய குண்டு வெடிப்பு சம்பவத்தில் இவங்க வந்து சம்மந்தப்பட்டிருங்க. குண்டு வெடிப்பு சம்பவம் இந்து செஞ்சானே, முஸ்லீம் செய்தானே, பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. அப்படி செய்த ஒருவரை சந்தேகத்துக்கு உறுப்பினரை நீ எம்பியா நிப்பாட்டி, அவங்க விசாரணையில் இருக்கும்போதே இவங்களை வந்து எம்பி எலெக்ஷன் நிப்பாட்டி எம்பியாகவும் ஆக்கி நீ அழகு பார்த்து பக்கத்துல உட்கார வச்சிருக்க. அந்த கட்சியில இருந்துட்டு, அந்த இடத்துல இருந்துட்டு தமிழ்நாடு அரசை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா வானதிக்கு? சொல்லுங்க. என்ன 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 அருகதை இருக்குதுன்னு சொல்லுங்க. அப்படிலாம் ஒரு நியாயம் வேணும்ல, ஒரு நீதி வேணும், ஒரு அறம் வேண்டும். நான் என்ன செய்றேன், என் கட்சி என்ன செய்யுது, என் கட்சியை யாரை காப்பாத்திட்டு இருக்கு, இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாம போற போக்கில் அவர் அண்ணாமலை வருவாரு, மைக்க பிடிப்பாரு, பெண்களுக்கு பாதுகாப்பு போயிருவாரு. இந்த அம்மா வருவாங்க, இங்க பயங்கரவாதிகள் பாகிஸ்தானிகள் நிறைய பேர் இங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. திடீர்னு எப்படி பாகிஸ்தானிகள் வந்தாங்க? இத்தனை வருஷமா இருந்தல, இத்தனை வருஷமா நீ பேசுனியா? இத்தனை வருஷமா பேசல. அப்படி இன்னைக்கு திடீர்னு என்ன வருது? இப்பொழுது பகல்காமில் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, அதுல பாகிஸ்தானி தான் அப்படின்னு சந்தேகப்பட்டு இருக்காங்க. இல்ல பாகிஸ்தானிகள் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கட்டும், உடனே அதை எடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு செட் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டில் வந்து இது அமைதியா இருக்க, இவங்க கவர்மெண்ட் நல்லாடியா இருக்குது, இதை எப்படி கலைக்கலாம், எப்படி ஒரு பொதுமக்கள் மத்தியில ஒரு பயத்தை உருவாக்கலாம், இந்த பயத்தை உருவாக்கி இந்து அப்படிங்கிற போர்வையில எல்லாத்தையும் எப்படி ஒண்ணு கூட்டலாம், அந்த ஒண்ணு கூட்டி எப்படி ஓட்டு சம்பாதிக்கலாம். இதை தவிர மக்கள் நலன் சார்ந்த பாரு இது எதுவுமே இல்லை. தமிழிசையும் வந்து ஒரு வீடியோ வச்சு சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் வச்சு அப்படி முடிவு பண்ண முடியாதுல, சிம்பிளா அப்படின்றாங்க. அந்த சிசிடிவியே தேவையில்லைங்க, என்ன வண்டின்னு தெரிஞ்சாலே தெரிஞ்சுட்டு போதுங்க. இப்போ இந்த கார் போகுது, ஃபார்ச்சுனர் கார், அது கொஞ்சம் வெயிட்டான கார், சரி தானே. அதுக்கப்புறமா இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி ஸ்விஃப்டா இருக்கும், இல்லைன்னா பலினா தான். நான் பார்த்த வரைக்கும் அது பலினா. நான் பலினாவோட நான் காரை வந்து ஒரு தடவை ட்ரையல் பார்த்துருக்கேன். கதவை திறந்தீங்களே தெரியும், ஏதோ பிளேடை பிடிச்சி இழுத்த மாதிரி இருக்கும், அவ்வளோ வெயிட்லெஸ் ஆனது. மோதி இருந்தது அப்படின்னா பலினா தான் வந்து ஃபர்ஸ்ட் செத்துருக்கும். அந்த டிரைவர் யாருமே உயிர்த்தப்ப வாய்ப்பு கிடையாது. ஸ்பீடா வந்து ஏற்கனவே பேரியர் தாண்டி அவங்க ஸ்லோவா தான் வராங்க. இவங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக்கர் கடந்து தான் இவ்வளவு பெருசா வந்திருக்காங்க. ஏன்னா அந்த பக்கம் ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, வண்டி போய் நிக்கிறது பாருங்க, கிராஸ் பண்ணி அங்க போய் நிற்கும், அங்க ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும், அந்த பக்கத்துல ஸ்பீடு பிரேக்கர் இருக்குன்னா அப்ப இந்த பக்கமும் ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது. இதை கிராஸ் பண்ணி அவ்வளவு வேகமா போனது ஃபார்ச்சுனர்ல மாருதி பலினோ மோதிருச்சுன்னா பலினோக்கு தான் சேதமாகும். உன்னை கொல்லணும்னு முயற்சி செஞ்சா அவன் லாரி எட்டு வந்து தான் மோதிருப்பான், சரிதானே. ஒரு லாரியோ ஒரு டெம்போ வேணும், அதை விட பெரிய வண்டியா இருந்தா தான். ஏன்னா ஸ்கெட்ச் போட்டிருப்பாங்க தானே, அப்படி நீ சொல்ற மாதிரி அப்படின்னா ஸ்கெட்ச் போட்டுறவங்க இவர் எந்த வண்டி யூஸ் பண்றாரு, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, இதெல்லாம் தினமலக்காரன் உருட்டி இருந்தானே, பின்னால இருந்து மோதியதான். அது நமது நிருபரிடம் கூறியது இப்படி அப்படின்னு சொல்லி வேற எழுதியிருக்கான். அப்போ இவனுக்கு மொத்தமாவே ஃப்ராடு தானம். இதுக்கு வந்து சிசிடிவி கூட தேவையே இல்லை, சிம்பிள் லாஜிக்கே போதும். பலினா வந்து ஃபார்ச்சுனரை இடிச்சு அவரை கொல்ல முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ அதுல இருந்த ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது மட்டும்தான் கோஇன்சிடென்டா நடந்துச்சு. ஆனா மற்றது வந்து ஒரு இயல்பான ஒரு ஆக்சிடென்ட். இதே மாதிரி ஹைவேஸ்ல நிறைய இடத்துல நடந்திருக்கு. நம்ம வண்டிக்கு நடக்கும், உங்க வண்டிக்கு நடக்கும், எந்த வண்டிக்கு நடக்கும். ஜேபி நட்டா கார் வந்து ஏதோ பழுதாயிருச்சுன்னு அவ்வளவுதான், உடனே பாதுகாப்பு இல்லைன்ட்டு கிளப்பி விட்டுறாங்க. அதாவது மெக்கானிக்கலா எந்த பிரச்சனை வந்தாலும் அது எப்பனாலும் நிகழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஹெலிகாப்டர் இங்க விழுந்து செத்து போச்சே ஊட்டியில தானே. ஆமா, பாதுகாப்புத்துறை சீஃபா இருந்தவரை
அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்றது? அது யார் பொறுப்புல இருக்குது? அதுக்காண்டி மோடி அரசை கேட்டிங்களா இது எப்படி ஆச்சு அப்படின்னு? ஜஸ்ட் ஒரு மடாதிபதி, அவரால் எனக்கு தான் முக்கிய அட்ரஸே தெரியாது. இன்னைக்கு 2 நாளாக தான் எனக்கு அதிகமாக தெரிய வருது. அவரு கார்ல பின்னாடி ஒரு பம்பர் பக்கமா ஏதோ அந்த டயர் பக்கம் ஏதோ மோதினதை வச்சு இந்து முஸ்லீம் அப்படிங்கிற 2 பெரிய கம்யூனிட்டிக்குள்ள நீ கலவரத்தையே உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கேடுகட்ட அரசியல் பண்ணுவாங்க. அவரு இந்த விஷயத்துல மதுரை ஆடினம் வந்து அதை இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க, அதனால இப்படி ஒரு சதியா இருக்குமோ இல்ல கன்ஃபார்ம் சந்தேகப்படுறேன்னு சொல்ல, ஆனா கன்ஃபார்மா அப்படிதான் பிளான் பண்றன்றத சொன்னாலுமே கூட, ஆனா தொடர்ச்சியாவே அவர் வந்து ஒரு மற்ற மதங்களுக்கு வந்து விரோதமா பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட ஒரு சித்தரிப்பு அவர் மேல வைக்கிறது சரியா? அதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? அவர் வந்து பேசுறது எப்படி பேசுறாரு அப்படின்னா, இதற்கு முன்னாடி இருந்த ஆதீனங்களும் சரி, இல்ல தமிழ்நாட்டு மண்ணோட கலாச்சாரமும் சரி, இந்த நாத்திகர்களாகவே இருந்தவர்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஏற்றுக்கிடுவாங்க. என்னன்னா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது வந்து பிரச்சனையே கிடையாது. எந்த மதமும் உயர்ந்ததும் இல்லை தாழ்ந்ததும் இல்லை, எல்லாம் இணக்கமா வாழணும். உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை நான் நம்புறோம். நான் நம்பல, நீ நம்புற, நான் சண்டை போடாத. இதுதான் இதோட அர்த்தம். ஆனா இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, மேரியும் ஒண்ணு, மும்தாஜும் ஒண்ணு, மாரியும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு, வாயில மண்ணு. மேரி, மாரி, மும்தாஜ் இதுல எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொன்னா இந்து வாயில மண்ணு அப்படிங்கிறது. இதெல்லாம் யார் பேசுவா? இந்த மாதிரி, அதாவது மதத்தின் பேரால் கடவுள் ஒண்ணு, அப்படிதானே? வெவ்வேறு மதத்துல வெவ்வேறு வடிவத்துல நீ வந்து கும்பிட்டு இருக்கிற, அவ்வளவுதான். அதுல எந்த சண்டையும் இல்லாம இருக்கணும். எதனாலதான் ஒன்றே குலம் ஒருவனே தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆள் மனசுல என்ன இருக்குது? இந்த இந்துத்துவ ராஷ்டிரா, இந்து ராஷ்டிரா பேசுற இந்த RSS கும்பலுக்கும் அப்புறம் இவருக்கும் என்ன வித்தியாசம்? இவர் மடம் நடத்துறாரா இல்ல நாக்பூருக்கு இங்க பிரான்ச் வச்சு நடத்திட்டு இருக்காரா? சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு கேடுகட்ட பேச்சு இல்லையா? அதாவது மக்கள் மண்ணா இருக்கிறாங்க. அப்படி பார்த்தாலும் இன்னும் நீங்க கூர்ந்து போய் பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து முஸ்லிம்கள்ட்ட அந்த தர்கால போய் தாயத்து கட்டுறது, அது போக அவங்க வந்து இங்க வந்து ப்ரேயர் பண்றது, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போறது, இது எல்லாமே இயல்பா நடக்கும். அதான் மேரி, மாரி, மும்தாஜ் இவங்க யாருக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாரையும் நம்ம சாதாரண நம்ம உழைக்கும் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கடவுள் தான். ஏகப்பட்ட ஆற்றலை நான் பார்த்துக்கிறேன். பிள்ளையார் படம் இருக்கும், ஒரு சிலுவை படம் இருக்குதோ, ஒரு மசூதி படம் ஒன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அதுல வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்க என்னைக்கு வாயை திறந்தானுங்களோ, இவங்க என்னைக்கு தலையெடுக்க ஆரம்பிச்சாங்களோ, அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முஸ்லீம் இந்து முஸ்லீம் பிரச்சனை எல்லாம் கிளப்பிட பாக்குறாங்க. சரி, இது வந்து கட்சி சார்பாக அவனை ஓட்டுக்காக அவனை பண்றாங்கன்னா, இந்த ஆளு எதுக்கு பேசணும்? இந்த ஆளு என்னைக்கு இவங்க கூட சங்கத்தை வச்சாங்களோ, என்னைக்கு செங்கோல் கொண்டு போய் கொடுத்து வந்தாரோ, அதுக்கு முன்பும் சரி அதுக்கு பின்பும் சரி, இவர்கிட்ட ஒரு RSS வாடை, ஒரு பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு அசிங்கமான வாடை அடிக்குது. அந்த அசிங்கமான வாடை தான் இன்னைக்கு வெளியில வந்து நாறிட்டு இருக்குது. இது வந்து அவருக்கு மட்டும் இல்ல, அவர் மடாதிபதியா இருக்கிற அந்த மடத்துக்கே வந்து ஒரு அசிங்கமான நாற்றத்தை கொடுத்துட்டு. இது மட்டும் இல்ல, இவர் வந்து அடுத்த மதத்தை போய் பேசணும் விட்டுருங்க, சொந்த மதத்தை பத்தியே இவர் எவ்வளவு கேவலம் பேசியிருக்காருன்னா, அதுவும் குறிப்பா பெண்களை பற்றி. விஜய ரகுநாத சேதுபதிக்கு 2 பொண்ணா, அந்த 2 பொண்ணையும் ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாராம். கட்டி கொடுத்தது ஒரு கோயிலையும் கொடுத்துட்டாராம், ராமேஸ்வரம். சரிங்களா, ராமேஸ்வரம் கோயிலை கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் போட்டுக்கிற. என்ன கண்டிஷன் அப்படின்னா, கோயிலை பார்த்துக்கோ, ஆனா அதுல வர்றவங்களுக்கு யாருக்கும் நீ காசு வாங்கக்கூடாது. அதாவது ராமேஸ்வரத்துக்கும் அந்த படகு மூலம் தான் வர முடியும் அந்த கோயிலுக்கு, அங்க வர்றவங்கள்ட்ட நீ காசு வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு 2 பொண்ணையும் ஒரே ஆளுக்கு கொடுத்துருக்காரு. பாருங்க, பெத்தா பண்ணி 2 பொண்ணையும் ஒரு ஆள் கொடுத்துட்டாராம். ஓகே, கொடுத்தாச்சு. இவரு கொஞ்ச நாள் மருமகன் இருந்தவர் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு காசு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. காசு வாங்கினதான் வந்து இவர் போய் தலையை வாங்கிட்டாரு. அப்படிதான் சொல்றாரு இவர். உடனே மருமகனை கூப்பிட்டாரு, தலையை வாங்கிவிட்டார். நான் தான் வாங்கினதுக்கு. இதை தொடர்ந்து அந்த 2 பொண்ணுங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்களாம். உடனே அக்கா என்ன பண்ணாலும் நெருப்பை வச்சு அதில் விழுந்துட்டா. தங்கச்சி நெருப்பு வளர்த்து அப்படி விழுந்துட்டாங்க. இப்போ இருந்தா அவர் மனக்குறை என்ன அப்படின்னா, பொண்ணுங்கன்னா இந்த மாதிரி புருஷன் இருந்தா உடனே செத்து போயிடணும். அது போக ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி போனா அதெல்லாம் தப்பு இல்லை, அதை நார்மலைஸ் பண்றாரு. இப்படி ஒரு ஆபாச வன்ம குரோன் தான் இந்த மதுரை ஆதீனத்துக்கு மடாதிபதியா இருக்கணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க? இதே மாதிரி அவர் ஏகப்பட்ட கதையை உருட்டிருக்காரு. நீங்க மதுரை ஆதீனம் ஸ்பீச் எல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரைமிங்கா, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டப் காமெடியின் மாதிரி தான். ஒரு பக்கம் ஸ்டாண்டப் காமெடியின் மாதிரி நம்ம சிரிச்சாலும், இன்னொரு பக்கம் அவர் எவ்வளவு பெரிய வன்மத்தை ரொம்ப இயல்பா மதத்தின் பெயரால கடவுளின் பெயரால இதுல திணிச்சு விட்டு இருக்காப்ல. இன்சூரன்ஸ் என்ன இருக்கு, பென்ஷன் வருமா, சொத்து எவ்வளவு இருக்கு, கணவர் செத்தா இன்சூரன்ஸ், ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கணும்ல, அதெல்லாம் எதுக்கு, நீ போய் செத்துப்போ அப்படிங்காரு. இதெல்லாம் மனுஷன் பேசுற பேச்சா? ஒரு மனுஷனே சாதாரணமா பேச மாட்டாங்க. இவர் என்ன ஒரு மடாதிபதியா இருந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டுனா மறுபடியும் அந்த சதி முறைக்கு கொண்டு போறாரு. இந்த இந்து ராஷ்டிரா கொண்டு வருகிற மனுநீதி சொல்லுகிற அந்த சதி முறைக்கு, அந்த சதிங்கிற முறைக்கு இவர் வந்து மறுபடியும் வழி போடுறாரு. எதன் பேரால வழி போடுறாரு அப்படின்னா, இந்து மதம், நான் வந்து என்ன சொல்ற ஒரு மடாதிபதியா இருக்கேன், நான் சொல்றதா இருந்தா சரியா தான் இருக்கும், நீங்க கேளுங்க அப்படின்னு. இன்சூரன்ஸுங்கிறது ஒரு கணவர் இறந்ததும் அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய பிள்ளைங்களுக்கு எதிர்கால பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நவீனமான ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் பயனடைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஆளுக்கு அது எப்படி இருக்கும், சுமையா இருக்கு. அதை எதிர்பார்க்கிற பெண்களை எப்படி இழிவுபடுத்து, அதை இழிவுபடுத்துறதுக்கு என்ன இருக்கு அதுல? ஏன் இழிவுபடுத்தாம இருக்குது? ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய லைஃப்பை வந்து அமைச்ச கூடாது. அதுக்கப்புறம் புருஷன் இறந்தா அவன் செத்து போயிடணுமா? அதுவும் ஒரு பொண்ணு இல்லைங்க, 2 பெண்ணு.
2 பேரையும் ஒரே நேரத்துல சாவ சொல்றாரு, 2 பேரையும் கல்யாணம் கட்டி கொடுக்கறது ஈஸிங்கிறாரு, அதை வந்து சுலபமாக்குறாரு, நார்மலைஸ் பண்றாரு. இது மனாதிபதி பேச வேண்டிய பேச்சா? அப்புறம் வேற என்ன செய்யறது? இது இவரெல்லாம் என்ன சொல்றது? இது மனாதிபதி பேசுற பேச்சா சொல்லுங்க. இது வந்து நம்ம ராமர் வந்து விஜய் டிவில உட்காந்து பேசினா ஓகே, ஒத்துக்கலாம். மனாதிபதி வந்து மீட்டிங் போட்டு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறது தான் மடாதிபதினு வச்சு நம்ம கொண்டாடிட்டு இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மடாதிபதியால் அந்த மடம் வந்து ஒரு பெருமைக்குரியதா இருந்துச்சு. ஆனா இவரால 2 வீடியோ நாங்க போட்டோம். 2 வீடியோலையும் ஒரு 500-800 கமெண்ட்ஸ்ல என்ன வந்திருக்குது அப்படின்னா, இவர் வந்து இந்த பேரையே கெடுத்துட்டாரு, இவரை வளைச்சிட்டு இருக்காங்க. அதாவது உள்ளத்துல இருக்கிற குமுறல்கள் இருக்கும்ல, இவரை திட்டணும், அதெல்லாம் கமெண்ட் வந்து திட்டிட்டு போறாங்க. இப்போ இந்திரகுமார் பேசினாருன்னா இந்திரகுமார் நல்லா பேசுறாரு அப்படின்னு அந்த கமெண்ட் வந்து 5 தான் வந்திருக்குதுன்னா 50 கமெண்ட் இந்த ஆளை திட்டி வந்திருக்குது. அந்த ஆளுக்கு மக்கள்கிட்ட இவர் வந்து அமலப்பட்டார். இதுதான் உண்மை. வானதி சீனிவாசன் வந்து இன்னொன்னு சொல்றாரு, இவரு இப்படி தனக்கு ஒரு ஆபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொன்னதை மட்டும் இப்படி இது பண்றீங்க, அது விமர்சனத்துக்கு உள்ளாக்குறீங்க. அவர் வந்து ஆதிக்கத்தோட குத்தகைக்கு எடுக்கிறவங்க வந்து பணம் தரமாட்டாங்க, நிலங்கள்ல குத்தகைக்கு எடுத்து கடைக்கு வச்சிருக்கிறவங்க யாருமே பணம் வரமாட்டதுன்னு ஒரு பிரச்சனையை சொல்றாரு. அதை பத்தி நீங்க எதனா கவலைப்பட்டிருக்கிறீங்களா, நடவடிக்கை எடுத்துறீங்களா, பணம் வாங்கி கொடுத்துருக்கிறான்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. இல்லை இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. இவர் வந்து ஆபாசமா அப்படி பேசுறாருல, பெண்களை ரொம்ப மதிப்பு குறைவிடா பேசுறாருல, அதே நேரத்தில் இவருக்கு இன்னொரு பேர் வைக்கலாம், FRAUD மாதிரி பணப்பேய் அப்படின்னு வைக்கலாம் 5 எழுத்துல. அவரோட பேச்சுகள் எல்லா இடத்துலையும் என் குத்தகை பணம் வரல, என் குத்தகை பணம் வரல, சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பணப்பேயாட்டம். வீட்டில் இருப்பாங்களா சில மாமியாமாரு, நீ அதை கொண்டு வந்தியா, இதே கொண்டு வந்தேங்க பாரு, சேகரபாபு முன்னாடி பேசினாலும் சரி, இல்லை சிவபெருமான்ட்ட பேசினாலும் சரி, இல்லை எந்த மைக்கு கேட்டாலும் சரி, இவர் சொல்ல வேண்டியது என்னன்னா குத்தகை பணம் வரும். அதாவது மடத்துக்குண்டான அந்த நிலங்கள் எல்லாம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 50% பணம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 75% கட் பண்ணிட்டாங்க, 25% தான் வருது, எங்களுக்கு முழு பணம் வேணும். அதாவது உழைக்கும் மக்கள்கிட்ட இருந்து இவங்களுக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு அந்த பணம் வரணுமா. அந்த நிலத்துல வேலை பார்க்கறது எல்லாமே இந்துக்கள். அந்த நிலத்துல வாடகைக்கு கடை வச்சிருப்பாங்க, இல்லை நிலமா விவசாயம் என்ன இருந்துச்சுன்னா விவசாயம் பார்ப்பாங்க, இவங்க எல்லாமே இந்துக்கள். இந்த இந்துக்களோட பணம் வரவு அரசின் மூலமாக ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு இவ்வளவுதான் உனக்கு வரணும் அப்படின்னு விதிமுறைகள் விதிக்கப்படும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி என் குத்தகைக்கு நம்ம பணம் தராத இவனெல்லாம், இந்த இந்துக்கள் எல்லாம் வௌவாலா போயிடுவான், அடுத்த ஜென்மத்துல நரியா போயிடுவான், நாயா போயிடுவான் அப்படின்னு சாபம் விடுறாருங்க. அப்போ இதெல்லாம் எந்த மனசுல இருந்து வரும்னு சொல்லுங்க? தனக்கு பணம் ஒண்ணு கிடைக்காத பட்சத்துல நம்ம திட்டுவோம் பார்த்தீங்களா, அம்மா அது இதுன்னு திட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் இவர் வந்து ஒரு மடாதிபதி அப்படிங்கிறதுனால நீ வந்து நாயா போயிருவ, பேயா போயிருவ, வௌவாலா போயிருவ அப்படின்னு திட்டுறாரு. அப்போ இவருக்கு ஆசை என்னது? அதாவது ஒரு மடத்துல ஒரு மடாதிபதியா இருக்கிற ஆசையை திறந்தவரா இருப்பாரு. ஆனா இவருக்கு எண்ணம் செயல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏன்னா காசு வர மாட்டேங்குது, குத்தகைக்கு பணம் வர மாட்டேங்குது, குத்தகைக்கு வர மாட்டேங்குது, குத்தகைக்கு பணம் வர மாட்டேங்குது, சுத்தி இதே தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க இவரோட ஸ்பீச் எல்லாம் நான் எடுத்து தேடி பார்த்தா இதே தான் இவருக்கு பேச்சா இருக்குது. ஈவன் சேகர் பாபுக்கு முன்னாடியே கூட அது விட்டு எனக்கும் அவருக்கும் சண்டைலாம் மூட்டி விடுறாங்க, எனக்கு புத்தக பணம் வந்தா போதும், அந்த லெவலுக்கு இறங்கி பேசுறாரு. அப்போ இவரோட மனசுல என்னன்னா, இதன் மூலம் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும். சரி, இவர் பணம் சம்பாதிச்சு என்ன ஃபார்ச்சுனருக்கு பதிலாக பென்ஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா என்னவா இருந்தாலும் ஒரு மனாதிபதிக்கு எல்லாம் தேவையா? அவர் திட்டுறது யாரை பார்த்துங்க, சொந்த மதத்து மக்களை தான் திட்டுறாரு. இவர் இந்துக்களின் பாதுகாவலன் மாதிரி, இவருக்கு வந்து ஏதோ த்ரெட் இருக்க மாதிரியும் ஏதோ மிரட்டல் இருக்க மாதிரி இந்த பக்கம் ஒரு உருட்டு ஓட்டுறாரு. இவரோட விஷயத்துல அபூர்வமா ஒரு விஷயம் என்னன்னா, இந்து மக்கள் கட்சி அவங்க வந்து 2 நாளா வந்து அவருக்கு எதிராக அறிக்கை விடுறதும், அவர் வந்து மடாதிபதி பதவியிலிருந்தே நீக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதும், இரவு நேரங்கள்ல மடங்கள்ல வந்து சந்தேகத்துக்குரிய விஷயங்கள் வந்து நடக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறதும் இருக்குது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. அர்ஜுன் சம்பத்தோட இந்து மக்கள் கட்சியிலேருந்து அங்க இருக்கிற ஒரு மாவட்ட தலைவர் வந்து இவர் மேல ஆமா அந்த மடாதிபதியோட மேட்ரே சரியில்லை, சாரி வேலையே சரியில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிஜேபி கூட இவங்க நல்லா ஒன்றா போயிட்டாங்க, இந்த ஆடியோ வீடியோ சமாச்சாரம்லாம் இனி வெளியில வந்து இன்னும் நாரி போயிடும் அப்படின்ட்டு உஷாராயிட்டாரு என்னன்னு தெரியல. அவர் வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சுன்னா குற்றம் சாட்டியிருக்காரு. என்னன்னா நைட்டு CCTV ஆஃப் பண்ணிடுறாரு. இவர் வந்து ஆல்ரெடி சொல்றாரு, எனக்கு என்ன சொல்றது கொலை மிரட்டல் இருக்குது, இல்லைன்னா என்னை கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடியே கூட சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய கார் டிரைவர் வந்து மர்மமான நபர்களிடம் பேசிட்டு இருக்காரு, அதனால எனக்கு என்ன நான் கொலை செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடியே கூட அவர் வந்து பேசியிருக்காரு. இது தினமலர்ல தான் எழுதியிருக்குது. அந்த சம்பவம் குறித்த கட்டுரைகளை கீழே வந்து லாஸ்ட் பேரா இதை கொடுத்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவர் நைட் எதுக்கு CCTV ஆஃப் பண்ணணும்? இப்போ நீங்க உங்களுக்கு பயம் இருக்கு, எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, CCTV மாட்ட தான் செய்வேன். ஆமா, CCTV நடத்தணும். அவருக்கு CCTVனால அலர்ஜிங்க. இப்பவும் பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் கேஸ்லயும் CCTV தான் மாட்டி கொடுத்துச்சு. இந்த மாதிரி இவரை தானா எதுவும் டிராப்ல மாறி கூட ஆஃப் பண்றாருன்னு தெரியல. ஆக ஒரு கரண்டே கூட கட் பண்ணிடுறாங்களா வீட்டுல? எதை கரண்டே கூட கட் பண்ணிடலாம். ஆமா, கரண்ட் பில் எவன் கட்டுவான்? நான் சொன்னல பணப்பேன்னு சொன்னல, நம்ம ஊர்ல கஞ்சம் இருப்பான், மகா கஞ்சம் இருப்பான், இருந்தாலும் வீட்டுல ஒரு பல்பாவது எரிய விடுவான், படிக்கிறதுக்கு வேணும், என்ன சொல்றது எதுக்காவது வேணும்னு இருக்கணும். ஆனா இந்த ஆளு அதுக்கும் இல்லாம பண்றாருன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு தவறான செயல் வாய்ப்பு இருக்குது. யார் வாரா இவரை சந்திக்க, யார் செல்கிறார்கள்? ஏன்னா இப்போ எலெக்ஷன் வர போற நேரத்துல
பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த 2 பிரச்சனையும் நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, திரிபுரா கவர்மெண்ட்டை கவிழ்க்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அஜெண்டாவாவே செஞ்சது. இது எப்படின்னா, அங்க நடக்காத ஒரு ரேப் நடந்ததாக சொல்லி அரசை நெருக்கடி கொடுத்து அங்க இருக்கிற சர்க்காரோட அரசை வந்து கவுத்தாங்க. அதாவது இவங்க வந்து ஆட்சிக்கு ஏறாங்க, ரொம்ப காலமா இருந்த ஆட்சியை இவங்க மாத்தினாங்க. அதுக்கு முக்கியமான குற்றச்சாட்டுகள் என்னன்னா, நம்பர் 1 பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நம்பர் 2 சட்டம் ஒழுங்கு சரியில்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த 3 நாள் 4 நாளா பாருங்க, நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம் அப்படி சொல்றாரு, அண்ணாமலை ஒரு பக்கம் இது சொல்றாரு, ஒரு பக்கம் யாரு சகாயம் IAS ஒரு பக்கம் சொல்றாரு, அப்புறம் இவர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் வரிசையா இதே பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குண்டான திட்டங்கள்லாம் ஒரு வேளை மடத்தில் கூட உட்கார்ந்து தீட்டப்படலாம். ஏன்னா மடத்தின் மீது யாருக்கோட சந்தேகம் வராது. நீங்க சில ஒரு இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருப்பீங்க, பெங்களூருக்கே கொள்ளக்காரன் உட்காந்துருப்பான். சரிங்களா, போலீஸ் வந்து அங்கிட்டு இங்கிட்டுமா தேடிட்டு இருக்கான். அவன் பேங்க் உள்ளுக்கு ஒரு சின்ன அலமாரி மாதிரியே, அந்த அலமாரி மாதிரியே பெயிண்ட் பண்ணி செட் பண்ணிட்டு அவன் பின்னாடி உட்காந்துருவான். அந்த படம் பேர் மறந்துருச்சு. அதே மாதிரி ஏன் இவங்க அந்த பேங்க் செட்டப் உள்ளுக்கு, அதாவது பாதுகாப்பான ஆதீனத்தோட செட்டப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த திட்டங்கள்லாம் தீட்டக்கூடாது? ஏன்னா இவரோட பேச்செல்லாம் பாருங்க, முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருக்குது. அது பிரச்சனை இல்லை. ஆனா பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சி? எங்க ரத்தம் வரும், எங்க வந்து கொலை விழும், எங்க கற்பழிப்பு நடக்கும், இல்ல இப்படிலாம் நடத்தியாவது நம்ம ஆட்சிக்கு வந்துட முடியுமா, அந்த இடத்த பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு அவர் கூட இவர் இருக்கிறாருன்னா இந்த சந்தேகம் வர்றதுல சரிதானே. இப்போ இந்து மக்கள் கட்சிக்கு ஒருவேளை கட்டிங் கம்மியா போயிருக்கலாம். அர்ஜுன் சம்பத் சொல்லியிருப்பாரு, நான் குலைச்சா சரிப்பட்டு வராது, நீ குலைச்சு விட்றா அப்படின்ட்டு குலைச்சு விட்டுருக்காரு. அதனாலதான் அந்த 2 பக்க அறிக்கை அதிகாரப்பூர்வமா வந்திருக்குது. இல்லைன்னா அர்ஜுன் சம்பவத்தை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இது ஒரு ஃப்ராட்னா அதோட பெரிய ஃப்ராடு. ஆக இந்த மொத்த ஃப்ராடுகளுக்குள்ள நடக்கிற சண்டையில இந்த விஷயம் லீக் இருக்குது. இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த மதுரை ஆதீனம் அப்படிங்கிறவரை இவரை ஃபர்ஸ்ட் தூக்கணும். இவருக்கு பதவியிலேருந்து தூக்குறது தான் நல்லது. இவர் அரசு செய்யணும். அரசு செய்து இந்த மாதிரி இந்து முஸ்லீம் பிரச்சனையை வந்து அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் இந்து முஸ்லீம் கலவரத்தை உருவாக்கி இங்கே இருக்கிற மக்களுடைய மன அமைதியையும் நிம்மதியும் கெடுக்கிறதுக்கு பார்க்குறேன். அவர் மேலே கேஸ் போட்டு அவர் உள்ள தள்ளணும். அதுக்கப்புறம் தான் இவருக்கு பதவி, அதெல்லாம் அவங்களுக்கு பாட்டு கட்டணும். அதுக்கப்புறமா இந்து மக்கள் கட்சி இவர் சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து விசாரிக்கணும். சிசிடிவி ஏன் ஆஃப் ஆகுது, நைட் ஏன் அங்கே வந்து இருட்டாவே இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு தமிழக அரசு எப்படி ஜக்கி குரு வாசுதேவ் உள்ள போய் ரைடு அடிச்சதோ அதே மாதிரி இது உள்ள போய் ரைடு அடிக்கணும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த ஆதீனம் செய்தது மகா தவறுன்னு கிடையாது. இது வந்து தமிழ்நாடுங்கிற ஒரு அமைதியா இருக்கிற ஒரு நாட்டுல, ஒரு தமிழ்நாட்டுல பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சிக்குது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்து வந்து 26 பேர் சுட்டாங்கிறதுல அதை விட இது மோசமானது. நீட் மூலமாக இங்க நம்மளை கொல்றது, அப்புறமா வெவ்வேறு விதமான மத மோதல்கள் மூலம் நம்மளை கொல்றது, அந்த அளவுக்கு அந்த பாகிஸ்தான் அதாவது காஷ்மீர்ல நடந்த பெகல்காம் தாக்குதலுக்கு இணையானது இது போல இவங்க செய்யுது. நாராயணன் திருப்பதி என்ன சொல்றாரு அப்படின்னா, நீட்டுக்கு போறாங்கல்ல, கூடவே எதுக்கு பாதுகாப்பு பெண்கள் போறாங்க, அவங்கெல்லாம் எதுக்கு அப்பா அம்மாலாம் போறாங்க, ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், நீட்டு என்பதே பாதுகாப்பை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த பெண்களை பட்டன் இருக்குதா, கம்மல் இருக்குதா, தாலி எடுத்து போடு, பூன்ல எடுத்து போடு அப்படின்னு சொந்த இந்து மக்களையே வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, எல்லாவற்றையும் கலற்றி விட்டு உள்ள போக வைக்கிற ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியோட அராஜகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளதான் அவங்க கூட பெற்றோர்கள் கூடவே போக வேண்டியிருக்கு. ஸோ எப்படி நீங்க சுத்தி பார்த்தாலும் மதுரை ஆதீனம், பாரதிய ஜனதா கட்சி இது 2மே தண்டிக்கப்படக்கூடியவர்கள். ஓகே, இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்காக நன்றி.